இந்தாம்மா வாரேன் இரு. ஆமா, அந்த கிழங்கும் 50 ரூபாய், இந்த கிழங்கும் 50 ரூபாய் தானா? ஆமா அண்ணாச்சி, நீங்க எந்த கிழங்கு எந்த கட்டை எடுத்தாலும் 50 ரூபாய் தான். உங்களுக்கு 45 ரூபா. எடுத்துக்கங்க, உங்க விருப்பத்துக்கு எத்தனை கட்டு வேணும்னாலும் எடுத்துக்கங்க. நான் கிழங்கு ஊருக்கு கொண்டு போலாம்னு பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன். அப்படின்னா அண்ணாச்சி, நீங்கள் அவிச்ச கிழங்கு இப்போ திங்கணும், பஸ்ஸில் போகும்போது திங்கணும்னா அவிச்ச கிழங்கு ஒரு கட்டு வாங்கிக்கிடுங்க. ஊருக்கு கொண்டு போய் அவிச்சுக்கிடலாம்னா அந்த பச்சை கிழங்கு வாங்கிட்டு போங்க. அப்புறம் பொறுமையாக அவிச்சு கூட சாப்பிட்டுக்கிடலாம். ஆமா அண்ணாச்சி, அவிச்ச கிழங்கு உள்ள அந்த பீனி இருக்கும்ல, அது பிசு பிசுன்னு ஆயிரும். காத்தோட்டத்துல வைக்கலன்னா நச நசன்னு ஆயிரும், நீங்க திங்க முடியாது. அதனால ஊருக்கு கொண்டு போய் பானையில போட்டு அவிச்சியல்னு வைங்க. இட்லி சட்டிக்குள்ள போட்டுனாலும் அவிக்கலாம். அவிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். அதுக்கு பச்சை கிழங்கு வாங்கிக்கிடுங்க. அதுவும் 50 ரூபா தான். உங்களுக்கு 45 ரூபாய்க்கு தரேன். சரிம்மா, அப்ப எனக்கு பச்சை கிழங்குல 2 கட்டு கொடு, அவிச்ச கிழங்குல 1 கட்டு கொடு. தாரேன் அண்ணாச்சி. நம்ம வியாபாரத்துல மண்ணெல்லி போட்டுட்டா இவளை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். இதுல 2 கட்டு அதுல 2 கட்டுன்னு வச்சிருக்கேன் அண்ணாச்சி. 180 ரூபாயா கொடுங்க. இந்தாம்மா 200 ரூபா, நீயே வச்சுக்க. உன்கிட்ட கிழங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு, அதனால உனக்கு தரலாம். 200 ரூபாய்க்கு தந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கட்டு கிழங்கே 100 ரூபாய்க்கு சொல்றாங்க. நல்ல கிழங்கு, இந்த கிழங்கு நல்லாவும் இருக்கு. 200 ரூபாய்க்கு வாங்கலாம் உன்கிட்ட. இந்தப்படி. தேங்க்ஸ் அண்ணாச்சி. ஊருக்கு பத்திரமா பார்த்து போயிட்டாங்க. வீட்ல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா வாரேன். பாத்தியா பெரிய பொண்ணு, எப்படி வியாபாரம் பண்ணேன்னு? வியாபாரம்லாம் நல்லா தான் பண்ணுற, இருந்தாலும் அடுத்தவங்க வியாபாரத்தை கெடுத்து நீ வியாபாரம் பண்ணுறது தான் எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது. நான் எங்க வியாபாரம்